அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து கார்த்திகை மாதத்தில் கிருத்திகைக்கு முன்னாள் வந்து பார்த்திங்கன்னா பரணி தீபம் வந்து நம்ம ஏற்றணும் எல்லோரும் வீட்டில். அதுக்காக 5 விளக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து அந்த 5 விளக்கை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தட்டில் பார்த்திங்கன்னா 5 விளக்கு வச்சுட்டு 5 விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு திரி போட்டுட்டு பூ போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு எந்த பக்கம் திசை அப்படின்றதெல்லாம் இல்லை, 5 விளக்கும் 5 விளக்கை பார்த்த மாதிரி எல்லா பக்கமும் வச்சுட்டு இந்த தீபம் வந்து எதுக்கு ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப உகந்தது இது. இன்றைக்கி பிரதோஷமும் சேர்ந்து வர்றதுனால இன்னும் விசேஷம். நம்ம முன்னோர்களையும் நினச்சிட்டு இந்த மாதிரி மரணி தீபம் ஏற்றும் போது நம்ம என்ன வேண்டுமோ அது நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதுக்காக தான் நான் இந்த பூஜையை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் முடிஞ்சால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். இதோட பரணி தீபம் ஏற்றுற டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:24லேருந்து மறுநாள் காலையில், அதாவது 2/12/25 அடுத்த நாள் 3ஆம் தேதி வந்து காலையில் 4 மணிக்கே அது முடிஞ்சிடுது. பரணி தீபம் ஏற்றுறது இந்த 5 நாள். திருவண்ணாமலையிலே இந்த டைமில் ஏற்றுவாங்க. ஆனால் விடிய காலையில் ஏற்றுவாங்க திருவண்ணாமலையில். இப்போ நம்ம வீட்டில் வந்து நான் வந்து 6:30 மணிக்கு மேலேன்றதுனால அதுக்கப்புறமே ஏற்றிடுறேன். ஏன்னா காலையில் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் ஏற்ற முடியாது இல்லையா, அதனால் இந்த டைம்லேயே ஏற்றிடுறேன். நைட்டு எத்தனை மணிக்குனாலும் ஏற்றலாம். 6:24க்கு மேலே எப்போனாலும் ஏற்றலாம். மறுநாள் காலையில் 4 மணிக்கே இதை முடிச்சிடணும். ஏற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட வேண்டியதான், அவ்வளோதான். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம். அதில் 27 விளக்கு வந்து குறைஞ்சது 27 விளக்கு ஏற்றணும். அதுதான் ரொம்ப விசேஷம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் எத்தனை விளக்கு வேணால் ஏற்றலாம். அதை உங்களால் முடிஞ்சால் அதை ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், 27 விளக்கையுமே. அதுதான் பூஜை வந்து பரணி தீபத்துக்கான பூஜை வந்து நிறைவு பெற்றது. நன்றி.